तद्दित्ता हतजं तरिता दित्ता हतजं तरिता जनदकुंदरी तकुंदरी किटतकता तडींगु तकता हतजं तरि तडींगु तकता हतजं तरि तज्जनु तजनु तकजनु तजन तदीं तिरुतुं किटतकता तडींगु तकता हतजं तरि तडींगु तकता हतजं तरि तज्जनु तजनु तकजनु तजन तदीं तिरुतुं எனக்கு கத்து கொடுக்க ப்ளீஸ். கை இப்படி வச்சுக்கோ. दा धना धन धा धना धन धीमी 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 किणा किण किणा किण किटतक 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 दा धना धन धीमी धीमी किणा किण किटतक किटतक ताक किटतक ती किटतक ताता किटतक ती किटतक तांग किटतक धीम सादी किडतोम तांगता तागता धीम सादी किडतोम तांगता तागता धीम सादी किणतो दा धना धना धीमी धीमी किणा किटतक तरिगिडतक धा धना धना धीमी धीमी किणा किटतक तरिगिडतक ताक किटतक दी किटतक ताता किटतक दी तांगता तागता धीम सादी किडतोम तांगता तागता धीम अப்புறம் तद्दित तरित जडुता எப்படி तद्दित तरित जडुता குடும்பத்து வருங்கால தலைவியே, என் மருமகளே, இப்படி ஆடிட்டியே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல பாய் ஃப்ரெண்ட், அக்காவை நான் தான் வற்படுத்தி ஆட சொன்னேன். தப்பு என் மேலதான். தப்பு என்னுடையதான். இவ்வளவு பெரிய கலை பொக்கிஷம் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. என்ன தாளம், என்ன அபிநயம், என்ன பாவம். உங்களுக்கு கூட இந்த தாளங்கள் எல்லாம் தெரியுமா? குத்தி விடுவேன். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையடி ராஜசேகர்னு பேரா. அவர் தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சூழ்ந்துருமா? அல்லறக்கா பிச்சை வாங்கணும். வாசிக்கிட்டு போறது வாசிடுவோம். நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாய் ஃப்ரெண்ட். அடிப்பாவி சக்காலத்தி, நீ கூட டான்ஸ் ஆடுவியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டிய பார்த்தோன்னே எல்லாரும் ஊமி ஆயிடுறாங்க. நீங்க கூட உங்களுக்கு தபலா வாசிக்க தெரியும் இது வேற என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, உனக்கு ஆட தெரியும் சொன்னோடனே என் கையெல்லாம் பிசினுது. தபலா வாசிக்கணும் போல இருக்கு. ஆமா பாய் ஃப்ரெண்ட், ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு நீங்க பாடிக்கிட்டே தபலா வாசிக்கிறீங்க, நாங்க 2 பேரும் ஆடுறோம். எப்படி? அப்படியே என் பிறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துரு, ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துடுறேன். ஏக்கா, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பைத்தியம், காது காது வச்ச மாதிரி செஞ்சிருவோம். மாமா, இது காதும் காதும் வச்ச மாதிரி செய்யற காரியமா இது? நீங்க வாய் விட்டு பாடணும், நாங்க தையா தக்கா குதிக்கணும். ஆமா, ஒரு ஐடியா. கொடு. நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க. அப்போ நம்ம ப்ரோகிராம் லான்ல வெச்சுக்குவோம். பிச்சோதரி விடுவோம். தாத்தா கிட்ட துப்தாங்க தாத்தா. அடாடாடா, எனக்கா விட்டு சமயக்காரன் பரவாயில்லப்பா. மீனு, கோழி, முட்டை, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது, எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான். அடேப்பா, எவ்வளவு பெரிய பீஸ். ஐயப்பா ஒண்ணா முதலாளி, உங்களை தவிர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். அப்பா, நான் என்ன பாவம் பண்ணேன்? வாழ் வாழ். என்னது? பினிஷிங் தகராறு. உங்க ஆச்சம் வந்தாச்சோ? கேப்ப கூலு, உப்பில்ல, மோரு உப்பில்ல, தொட்டுக்க கீரா என்ன இல்ல, உப்பில்ல. இதுலயா? அது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடுறது? மேடம் ஆர்டர். பல்லி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன், போய் ஊத்திட்டு வா. ஏலக்காவுக்கு பிறந்தவன நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி. எனக்கு உப்பு இல்லாத கூடு, இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர். இன்னும் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்க? காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சக்கரை இல்லாம. 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாம. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டி கீரை, அதுவும் உப்பு இல்லாம. 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாம. ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும். மேடம் ஆர்டர். நான் என்ன சாமியாரா வியாதியஸ்தனா? எனக்கு எதுக்குடா அதெல்லாம்? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். மேடம் ஆர்டர். யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது?
வாயில நுழைஞ்சாதானே சாப்பிடறதுக்கு. வாயிலே உள்ள நான் கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம். புறப்படுவாரா கம்முனாட்டி. நல்லா சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்படாத நாயை கொண்டாந்து வச்சிருக்க. நாய் நாய். அப்ப ரங்கா நீ எங்கடா போனே? அட என் கண்ணே ரங்கா ரங்கா. முதலாளி என்னையா? நான் முதலாளியா பார்க்க வரல, என்ன ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாமா? வேண்டாமா? சொல்லு. நீங்க இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதில்ல இல்ல? அது சத்தியமா போகல. யோ, போகல. உன்னை யாரையா கேட்டாங்க? ஏன் கத்துற? இல்ல சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா? ஐயா ஜாலி ஜாலி. சிகரெட் நீ எடுத்துக்கயா. ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். ஐ அம் சாரி, வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான். என்ன கேஸ்? கொலை கேஸ். உன கேஸா? இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு. வெளியே வாங்க சொல்றேன். யோ நான் வரையா. கேஸ் சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல்ட்ட வருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு. பயங்கரமா பிளாக்மெயில் பண்றான். யார்? இல்ல, கில்பர்ட் ஜான. ரெண்டு பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் ரெண்டு பேருமே. யாரு? தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சு அவன். உங்களுக்கு வேணா? அவன் நல்லவனா இருக்கணும். எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது ஒன்னா ரெண்டா? முதல்ல என் மோதிரத்துக்கு பொறுத்துக்கிட்டேன். ரெண்டாவது என் சத்தியகிரா பொறுத்துக்கிட்டேன். மூணாவது என் காதலிய ரைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல. இஞ்சி எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும். ஒரு ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும். நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி. நான் தூங்கும்போது எப்படி கொல்ல முடியும்? யோ, அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண எப்படியே? எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவங்க கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவங்க கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க அடிங்க மிஸ்டர் ஜிலோ. அதுக்குள்ள நானும் ஊருக்கு கிக்கறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட். குட் நைட். ஜிலோ, ஸ்டாப் இட் ஜிலோ, ஸ்டாப் இட். இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே? Happy birthday to Jilo. Happy birthday to Jilo. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க. படுங்க. எல்லாம் வரும். படுங்க. ஓகே. Have a sweet dream. Good night, Mr. Jilo. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். ஜிலு, ஜிலு, கொலைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருச்சியா? பிரியாணி வாங்கிட்டு வந்தியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி. நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கருங்காலி இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். ஐயோ ஐயோ ஐயோ, நாயா மாதிரி கடிக்கிறானே. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆமா, என்னதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? டூயட் பாடு. டூயட் பாடுவா? ஐயோ, அதுக்கு இந்த இடம் ஒத்து வராது. பைக்கர ஃபால்ஸ், தொட்டகடா, பிருந்தாவன் கார்டன் அங்கெல்லாம் போ.
உனக்கு என்ன கவலை? ஆமா, உங்களுக்கு என்ன பெரிய கவலை? ஆமா, உனக்கு எப்பவும் ஜாலிதான். உன் மனசுல பட்டு பண்ணி சொல்லிடுறேன். நான் மனசுல இருக்கிறது நானா பட்டு பட்டுன்னு சொன்னேன்? ஆமாமா, 1000 சிரிச்ச முகம், சவுப்பு டைரி, ரோஜா பூ, இதெல்லாம் யார் சொன்னாங்க? ஆரம்பத்துல நான் தான் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் ஓகே. ஆனா அது அம்மா கிட்ட யார் எடுத்து சொல்றது? இவ்வளவுதானா? யாருன்னு லவ் பண்ணாங்க? நான் மட்டும்தான். அப்ப நீங்க மட்டும் தான் போய் சொல்லணும். அது எப்படி? சிம்பிள், வெரி சிம்பிள். அதே சேஃப் டைரி, நானும் நீங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ, பஸ் சைட், ஒரு ரோஜா பூ, இதெல்லாம் அம்மா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல போய் வச்சிடுங்க. அவங்க பாப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்னை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ, அப்ப என்ன விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா? போயிடு. உனக்கு தான் உங்க அப்பா வீட்டு இருக்கே, எனக்கு யார் வீட்டு இருக்கு? ஓகே ஓகே. லட்சுமி, நான் சீரியஸாவே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. Really? சரி, அத்தை பொண்ணுக்கு இப்ப மணி கட்டணும். நான் ட்ரை பண்றேன். ஆண்டி, எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டி. என்னது? நீங்க ஒருத்தரே இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அங்கிளோட உடம்பு கெடாம பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ் கிளப், அது இது இதெல்லாம் எப்படி ஆண்டி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களே வழி காட்டியா வச்சுக்கிட்டு நானும் உங்க வழியிலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தெம்பு கிடைக்கிறது? இந்த மாதிரி தொணன்னு பேசாம லிமிட்டா பேசுறேன் பாரு, அதனாலதான். நம்ம காதல் விஷயத்தை அம்மா காதல போட்டியா? ஏன் உம்முன்னு இருக்க? அம்மா ஏதாவது சத்தம் போட்டாங்களா? தோணான்னு பேசாம லிமிட்டா பேசணும், அப்பதான் தெம்பு இருக்கும். கிடைச்சிருச்சு. என்னது? வெள்ளை முடி. பூரானே வெள்ளை முடியல புடுங்குறியா? அப்புறம் தலையில ஒண்ணுமே இருக்காது. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கவே இல்ல பாய் ஃப்ரெண்ட். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அவர் அப்பப்ப டை அடிச்சிடுவாரு. அதே மீறி எடுக்க போனா ஐயோ ஐயோ குறைஞ்சிடுமேனு கத்திட்டு இருப்பாரு. கேடுகிட்ட இறக்காய்க்கு டை தான் ஒரு குறைச்சல். கேர்ள் ஃப்ரெண்ட், என் தலையில முளைச்சிருக்கிற வெள்ளக்காரனை எல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிட்டுனா உலக மகா வழுக்கை தலை சங்கத்துல நானும் சேர வேண்டித்தான். பாய் ஃப்ரெண்ட், இவ்வளவு சத்தமா சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த பஸ்மாசுரன் என்னன்னா? எந்த பஸ்மாசுரன்? தலையில வச்ச பஸ்மாசுரன். எந்த பஸ்மாசுரன் பத்தி அப்புறம் சொல்றேன். அத்தை வந்திருக்கா, அவட பேசல, நீ போ. வரேன் ஆண்டி. அடு அப்பா, புடவை கடையே வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. Many more happy returns of the day. Congratulations. யாருமே இல்ல, ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போச்சுல. என்ன இது? ஒண்ணும் இல்ல, மாடு உடைக்கிற மாதிரி வச்சா என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. போனாலே லட்சுமி நல்ல தங்கமான பொண்ணு, அழகா இல்ல? அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தான். நம்ம ராஜாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். ராஜாவுக்கு ஏற்கனவே வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. ஏன் நம்ம லட்சுமிக்கு என்ன குறைச்சல்? வாய் தான் ஜாஸ்தி. குறைச்சிட்டா போகுது. குறைக்கதான் போறேன். வர வர இந்த வீட்டுல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப போறேன். ஐயோ அம்மா, ராஜேஸ்வரி அம்மா வேண்டாமா, அனுப்பிச்சிடாதம்மா. தாய் இல்லாத பொண்ணுமா, பாவம்மா. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய வெட்டிங் டேக்காக மாதர் சங்கத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. இதோ ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களை கூப்பிடல, என்னதான் கூப்பிட்டுருக்காங்க. வீட்டை பாத்துங்க. என்ன படுத்துட்டீங்க? நம்ம பொஞ்சாதி நம்ம ரொம்ப டல்லாகிட்டு போயிட்டா கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க என் கூட மொட்டை மாடிக்கு வாங்க, நான் உங்களை சரிப்படுத்திடுறேன். வேண்டாம் கேர்ள் ஃப்ரெண்ட், மூடு சரியில்லை. என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாலே வரேன். ஷூர்? ஓகே. சத்தியமா சொல்றேன்,
நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிளுக்கு அந்த பிரசன்ட கொடுக்கணும். ஏன் ஒரு ராஜாக்கு என்னாச்சு? அவர் ஒரு பெரிய பயந்தாங்கொழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லம்மா. அதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? ஆமா. அங்கிளுக்கு அடுத்தது இந்த வீட்ல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த ஒரு வாரத்துக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி. ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10 o'clock நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் anniversary. அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இதை ஏன் என்கிட்ட ரகசியமா சொல்றேன்? நேர பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க. நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு. அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி. இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. லட்சுமி, அப்பா அம்மாக்கு வெட்டிங்க பிரசன்டேஷன் நீயே நேரா கொண்டு போய் கொடுத்துரு. என்னையே எதுக்கு கூப்பிடுற நீ? என்ன பெரியதா, இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தபடி யாரு பொறுப்பான ஆளு? யாரு? நீங்க தான். நானா? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வீட்லயே அதிகமான புத்திசாலி நீங்க தான். உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க. நான் சொன்ன விஷயம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன். நீ புறப்படு. 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம். நான் இப்பல இருந்தே மொட்டை மாடியிலே இருக்கேன். நீ உன் சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க. வரட்டுமா? புத்திசாலிதான். ஜகன், ஜகன், என்ன பண்ற? இந்த ப்ரோகிராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம்? கவலையே படாதே. எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து அசடு வழி போறாங்க. சரி சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரம் வா. ஏண்டா பரதேசி பயமோனே, சிகரெட்டா குடிக்கிறேன்? இது அம்மா கிட்ட சொல்றேன். அது வந்து அப்பா நீயா? ஐயோ, அவசரப்பட்டு அணைச்சிட்டேனே. அந்த பொறுக்காத விட்டுறான். ஆமா, நீ எங்க இங்க? அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா, அத காய போடலான்னு வந்தேன். துணியே காயப்பட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. ஆமா, நீயே வந்த? அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கண்ணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. உண்டோ? அது தினம் நடக்குதுடா. இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கண்ணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ். நான் எங்க அப்பா பையன். இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. யாரோ ஒரு சத்தம் கேக்குது, ஒளிஞ்சுக்க. Who is that black sheep? யாரோ அந்த கருப்பாடு. வாங்க. ஏன் இவ்வளவு லேட்? அதுவா, கீழே 2 தண்டை சொத்து தனியங்க. அதான் எங்க அண்ணனுங்க இருக்காங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒளிஞ்சிட்டாங்க லட்சுமி. அம்மா கிட்ட சொல்றேன், வா வா. அம்மாட்ட போட்டுக்கிறேன் அவனை. சரி, 3 பேர். ஐயோ, நான் கொப்பன். எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். மெத்த மேல வச்சிருக்கேன் செடி, அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? காத்து 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 வாங்க. காத்தா? ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது, காத்தா வாங்க வந்தீங்க? என்னடா கால் குத்துறீங்க? இல்லப்பா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டே இல்ல. அதுக்கு என்ன gift கொடுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இல்ல. போடா ஃபுட்டாள், எனக்கு நீங்க என்னடா gift கொடுக்கறது? என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் gift வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காடா. கேர்ள் ஃபிரெண்டா? அவளா? யார் அது? அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா நம்ம அம்மாவோட அழகா இருப்பாளா? பிரமாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃபிரெண்டையும் பாய் ஃபிரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா. சும்மா சும்மா எங்கிட்ட ராஜேஸ்வரி, take it easy man, take it easy. நம்ம வெட்டிங் டேங்கிறதுனால குழந்தைங்க தமாஷா ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. தப்பா? தாராளமா ஆடட்டும் பாடட்டும் கூத்தடிக்கட்டும். நானா வேண்டாங்கிறேன். குடியிருக்கிற வீட கிளப் ஆக்கினாலும் சரி, இல்ல கிளப்லயே போய் குடியிருந்தாலும் சரி, அவங்க இஷ்டம். எல்லாரும் என் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்கணுங்கிற பொல்லாப்பு எனக்கு எதுக்கு? இத சொல்றதுக்காகத்தான் எல்லாரும் இங்க வர சொல்லி இருக்கு. ஏய் லுக்கியர், நீ பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ரகட பண்ணுவ போல இருக்கு. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட எது பேசலாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேச, அவ்வளவுதான். நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன். நீங்க போலாம்.
ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? Go ahead. நான் உங்களை எல்லாம் எதுக்காக வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு. மருந்து கசக்கத்தான் செய்யும். மருந்து கசக்கிறதுங்கிறதுக்காக அந்த தாய் குழந்தைக்கு மருந்து கொடுக்கலன்னா குழந்தை உயிரோட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிதான் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா தாய்கிட்டயோ தகப்புங்கிட்டயோ பிள்ளைங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த கட்டுப்பாட்டுலயும் கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை கடைபிடிச்சுதான் தீரணும். அப்படி கடைபிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்ட திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல? ஏண்டா, நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? இன்னொரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, இன்னொரு வக்கீலா, இன்னொரு டாக்டரா இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சேனே, அது தப்பா? சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை 4 பேரும் 4 பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்குன்னு போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல? வக்கீல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க. கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதாங்கிறதுக்காக தான். அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை கட்டிட்டு இருக்கால அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க. தினம் தினம் கோர்ட் வாசப்படி மதிக்கிறீங்களோ இல்லையோ, கிளப் வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்லை. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைன்னா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்று பேசி இருக்க மாட்டா. பேசி இருக்கவும் முடியாது. இவன் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம். ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போது இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடே இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்குப்பா தடையா இருக்கணும்? ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டிய நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறான். எள்ளு போட்டா கொள்ளா விளையும் இந்த சின்ன குட்டி இந்த வயசுல தில்லான ஆடுறான். கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவா? இன்னைக்கு தில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. அம்மா, நாங்க செஞ்சதெல்லாம் எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் பொண்ணு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம். திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். அத்தை, உங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு?